லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு குழம்பு பொரியல் எதுவுமே நம்ம செய்யலை, வெறும் அந்த ரைஸ் பட்டாணி ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அடுத்து பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து 2 தக்காளி இது நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 1.5 இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் வதக்கிடுவோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதை கலந்துருவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ அரிசி சேர்த்துருவோம். நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி, அதுவும் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணுற அரிசி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணியோட அளவு தான் மாறும். இப்போ நான் பிரியாணி அரிசி அப்படிங்கிறதுனால இதில் 1.5 டம்ளர் சேர்த்தேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பாடு பண்ணுற அரிசி சேர்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டு அரிசியை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி அந்த மசாலாவில் இந்த அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் சேர்க்குறேன் 1, 1.5 இதில் 1.5 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. லைட்டாக கொதித்து வரட்டும். குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். அருமையான பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு ஊற்றினா தான் ரைஸ் குலையாமல் இருக்கும். அதே சமயம் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா அரிசி குலையாமல் அதே சமயம் உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா அரிசியும் வெந்திருக்கு. நம்ம தண்ணி பிரியாணி அரிசி அப்படிங்கிறதுனால எப்பயுமே 1க்கு 1 தான் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன். அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு குழம்பு எதுவுமே சைடிஸ் எதுவும் தேவையில்லை. நான் இதுக்கு வெங்காய பச்சடி மட்டும்தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். பட்டாணி சாதமும் அதுக்கு சைடிஷாக தயிர் பச்சடி. இந்த மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு பசங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ கொடுத்து விட்டோம்னா அவங்க மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ஒரே சாதமாக பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விடணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்களும் சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதமும் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. முதல்ல நம்ம சாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்போம். அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் அடுப்பில் வச்சாச்சு. அது விசில் ஸ்டீமெல்லாம் இறங்குறதுக்குள்ளே நமக்கு டைம் நிறைய இருக்கு இல்லையா, அதனால நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் இது போல் நீளவாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 5 பூண்டு பழ தட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த மாதிரி பூண்டு கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு வந்து முன்னாடியே போட்டுறணும், அப்போ தான் வந்து கிழங்குல வந்து உப்பு பிடிக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கணும், ஒரு கையளவுக்கு இல்லைன்னா 2 கையளவுக்கு இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து சட்டுன்னு வெந்துடும். அவசரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் தெளிக்காமல் சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த இருக்கிற தண்ணியிலேயே உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது. பார்த்துட்டு நம்ம கையில் 2 கையளவு டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த தண்ணி வத்துறதுக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மூடிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். மஞ்சத்தூள் வந்து முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ வேண்டாம். இப்போ கலந்து விட்டுருவோம். மசாலா பொடி போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து கிளறிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வச்சு மறுபடியும் கிளறி விடுங்க. ஒவ்வொரு சில உருளைக்கிழங்கு வேகாமல் இருந்தாலும் நம்ம 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கிளறி இந்த மாதிரி கிளறி விட்டு இறக்கினீங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமாக வெரைட்டி ரைஸ்க்கெலாம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். நல்லா அந்த பூண்டு வந்து நம்ம அதிகமாக தட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் இந்த கருவேப்பிலை மணத்துக்கும் இந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போயுமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சாச்சு. இது எல்லா சாதத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலை இறக்கி வச்சுட்டு அடுத்து சாதம் தாளிச்சிக்கலாம். நான் வந்து சாதத்தில் ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டும் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சமாக சீரகம், அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பொன்னிறமாக மாறட்டும். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். இதில் மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தாளிங்க, இல்லைன்னா கருகி போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போவும் சாதம் போட்டு கிளறப்போ கூட அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே கிளறுங்க. அப்போ தான் வந்து அந்த சாதம் வந்து கடாயில் ஒட்டாது. அடுத்து மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம போட்டு லைட்டாக கிளறிக்கலாம். உப்பு சரியாக இருந்தால் போட தேவையில்லை. சூப்பரான ஒரு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாதம். இந்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு,
இதெல்லாம் நம்ம சாதம் கூட, அந்த மிளகு சாதம் கூட கடிப்பட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிளகு சாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக தாளிச்சிட்டோம் பார்த்திங்களா. ரொம்ப ஈஸி மிளகு சாதம். மிளகு பொடி இருந்தால் நம்ம எண்ணெயில் தாளித்து நம்ம சாதம் போட்டு கிளறது அவ்வளோ ஈஸியானது. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்கிறதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலும் மிளகு சாதமும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். மிளகு சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஒரு முறையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லெமன் சாதம் பண்ணுறதுக்கான சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கடலைப்பருப்பு கருகாமல் இருக்கும். அடுத்து பூண்டு ஒரு 4-5 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், இப்போ கருவேப்பிலை, அடுத்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகம் சேர்த்தோம்னா நம்ம சாப்பாடு கிளறப்போ அந்த லெமன் கலர் இல்லாமல் மஞ்சள் கலராக சாப்பாடு இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு லெமன் கலரில் அதே போல் இருக்கும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனை புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடலைன்னா இதில் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தலை கொஞ்சம், அந்த சூட்லேயே மல்லித்தலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஒரு லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பில் வச்சு லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்கவெல்லாம் வைக்கக்கூடாது. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். அப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். ஒரு லெமன் 2 பேர் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு அந்த மணமெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது 3-4 பேருக்கு சேர்த்து செஞ்சோன்னா அந்த மணம் நல்லா இருக்காது, அந்த புளிப்பும் இருக்காது. அதனால் 2 பேருக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பூண்டு பல்லும் ஒரு இஞ்சி துண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டால் போதும், பெருங்காயம் போட தேவையில்லை. பெருங்காயம் போட்டிங்கன்னா இஞ்சியும் பூண்டும் கூட போட தேவையில்லை. 2ல் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். வாழைக்காய் சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அந்த ஆவிலேயே வாழைக்காய் வேகும், அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான் இது. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா காய் நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா கையில் எடுத்து கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க, அதுலேயே காய் வெந்துடும். அதிக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காய் இப்போ நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா மாவாக வெந்திருக்கு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அதிகமோ கம்மியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அதையும் கலந்து விட்டுறலாம்.
தண்ணியெல்லாம் ஊற்றாமலே சூப்பராக வாழைக்காய் வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2லேருந்து 3 நிமிஷமே அதிகம்தான். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வேகக்கூடியது. மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த மிளகாத்தூள் வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாழைக்காயில் போட்ட மிளகாத்தூள் வாடையெல்லாம் போய் நல்லா வறுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பாருங்கள், குலையாமல் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே போல் செஞ்சிங்கன்னா இதே போல் வாழைக்காய் குலையாமல் இருக்கும். வேறு எந்த மசால் பொடியும் சேர்க்க தேவையில்லை. வெறும் மிளகாத்தூளும் அந்த இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டது மட்டும் போதும். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போது வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு நம்ம சாதம் மட்டும் வடிச்சிட்டாலே போதும். லெமன் வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லெமன் ரைஸ்க்கு வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும், வாழைக்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அது பொரிஞ்சதுமே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சாதம் பண்ணுறேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியை அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காரம் மிளகாத்தூள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலன்றதுனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு செஞ்சுருந்தோன்னா அளவாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, அவ்வளவுதான். இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அதையும் மல்லித்தலை தூவி ஒரு கிளறிட்டு அடுத்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் 2 பேருக்கு அளவாக தான் தக்காளி சாதம் பண்ணுறேன். 2 பேருக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாதம். இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அந்த தக்காளியோட தோலெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பருக்க சோறு கூட மீதியாகாது, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. நம்ம தக்காளி தோலோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தக்காளி தோலை எடுத்துகிட்டு போடுறேன்னா அதுலேயே பாதி சோறு போயிடும், கொஞ்சமாக தான் சாப்பாடு இருக்கும். அதனால் இந்த மாதிரி தக்காளி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எந்த தக்காளி அந்த கருவேப்பிலை அது இதுன்னு ரொம்ப இது கசகசன்னு இல்லாமல் இருக்கிறப்பயே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளவுதான், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். முட்டை வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை வறுவலுக்கு லைட்டாக எண்ணெய் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். காரத்துக்காக தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 3 முட்டையை நான் 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதிக நேரம் முட்டையை வறுக்கக்கூடாது, கம்மியான நேரம் வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுக்காதீங்க. இல்லைன்னா அப்படி வறுத்திங்கன்னா முட்டை வந்து சாஃப்டாக இல்லாமல் நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் வறுக்காமல் சும்மா 2 தடவை மட்டும் திருப்பி போட்டு எடுத்துட்டா போதும். இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் தக்காளி சாதமும் முட்டை வறுவலும் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சோறு கூட மீதியாகாது, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடணுன்னா தக்காளியை அரைச்சி நீங்கள் தக்காளி சாதம் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு வந்து பெரியவங்களாக இருந்தால் ஒருத்தவங்க சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா 2 பேருக்கு தாராளமாக கொடுத்து விடலாம். அப்படியே சூடோடையே போட்டு தயிர் போட்டு கலந்துருக்கக்கூடாது, ஆற வச்சு தான் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் எப்பயுமே தயிர் ஊற்றின மாதிரி இருக்கும். இல்லைன்னா தயிர் ஊற்றினதே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தயிரோட
ஒரு டேஸ்ட்டே இல்லாமல். அதனால சாப்பாடை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் கலந்துக்கணும். இப்போ சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் கரண்டி வச்சு நல்லா குலைவாக மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் மட்டுமே சேர்க்கக்கூடாது. நான் இதில் வந்து 1 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் மட்டும் சேர்த்து கொடுத்து அனுப்பினோம்னா மதியம் சாப்பிட்றப்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால அது கூட பாலும் 1/2 டம்ளர் சேர்த்துக்கணும். 1 டம்ளர் தயிருக்கு 1/2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் நான். இங்கே வந்து தயிர் அதிகமாக புளிப்பாக இருந்துச்சுன்னா 3/4 டம்ளர் தயிரும் 3/4 டம்ளர் பாலும் சேர்த்துக்கலாம். சரியாக சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் மதியம் சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா வரன்னு போயிடும். இந்த அளவுக்கு அது இருக்கணும். அவ்வளோதான். இப்போ தாளிச்சிக்கலாம். சின்ன ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதில் வர மிளகாய் கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கடலைப்பருப்பு வந்து பச்சையாக அப்படியே இருக்கும். அதோட பொன்னிறமாக மாறணும். போக இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இதை தயிர் சாதத்தில் ஊற்றிக்கலாம். சாதத்தில் இதை கலந்துடலாம். தயிர் சாதம் தாளிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சாதம் இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பி பாருங்கள். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சாதம் நீங்களும் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க, பெரியவங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க. டெய்லி இதே போல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து தயிர் சாதத்துக்கு சைடிஷாக கொஞ்சம் மாதுளம்பழமும் மாம்பழமும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து காய்ங்க ஏதாவது பொரியல் கொடுத்து விடணுன்னா கத்திரிக்காய் வறுவல், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி கொடுத்து விடலாம். ஆனால் இப்போ பழங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பேர் லஞ்ச் அளவுக்கு நான் இந்த சாதம் தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு லைட்டாக வறுந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய். கிள்ளி போட வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பசங்க வந்து மிளகுத்தூள்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் காரம் அதிகமாயிரும். அதனால் இது முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு மணத்துக்காக தான். ஒரு 6-7 பூண்டு பல்லை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெருசாக கட் பண்ணேன்னா அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா அந்த சாதம் கூடயே அதுவும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப குட்டியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கே ஒரு 7 பூண்டு பல்லை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அதில் பாதி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட வேண்டாம். பூண்டு வந்து ஓரளவுக்கு பச்சையாகவே இருக்கணும். அப்போ தான் அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எப்பயுமே சாதம் வந்து வடித்து தாளிக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி தாளித்து தான் செய்வோம். அதுக்காக அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுருந்தோன்னா என்ன ஆகும்னா மொத்தமும் போட்ட உடனே கருகி போயிடும். அது வந்து நம்ம சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட அந்த டேஸ்ட்டும் அந்த கலரும் மாறிடும். நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி வந்துடும். அதனால் எப்பயுமே தாளிக்கிறதுக்கு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. எந்த சமையல் பண்ணாலுமே தாளிக்கிறப்போ அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டு ரொம்ப கருக தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு இப்பயும் சிம்மில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் எப்பயுமே சாப்பாடு உப்பு போட்டு தான் செய்வோம். அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதான். இப்போ கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் உப்பு தூவுறதுன்னா மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ இதில் மல்லித்தலையும் கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கலர் வந்து நல்ல மஞ்சள் கலராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சாதத்தை இறக்கி வச்சுட்டு
வறுவல் பண்ணிக்கலாம். கேரட் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கேரட்டை மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. தேவைப்பட்டால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெயிலே இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கேரட் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் இதில் ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கேரட் நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலும் தெரியும். நல்லா நம்ம போட்டதை விட நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் இதில் மிளகாத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகுத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காரம் பிடிக்குமோ அந்த காரம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இது போட்டதுமே மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டால் போதும், அதிகம் தேவையில்லை. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அந்த வாடை போகிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம வதக்கிறது. கேரட்டோட இனிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்குல கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இறக்கிக்கலாம். சூப்பராக லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு, பூண்டு சாதம். அதே போல் இந்த கேரட் வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக நேரமே எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷம்தான். மொத்தத்தில் 4 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு. நீங்களும் இது போல் லஞ்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 போல் பூண்டுப்பல். அப்போ இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக 3 தக்காளி, பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். தேவையான உப்பு இப்போ கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு, நம்ம தாளிக்கிறதுக்கு எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போதும். ஒரே ஒரு மாங்காய் தான் போட போகிறோம். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடுவோம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். கடுகு வெந்தயமும் பவுட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு மாங்காயை இது போல் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்பப்போ தேவையானப்போ செய்கிறதுக்காக தான் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை மாங்காயில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளித்து ஊற்றிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, பூண்டு 3. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ இதை ஊறுகாயில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஆஃபீஸு ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் இதை இப்போ இப்படி தாளித்து நீங்கள் மதிய நேரம் சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நல்லா உப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ நல்லாயிருக்கும்.
இப்போ பார்க்குறதுக்கு பச்சை மாங்காய் மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ஊறுகாய் பக்குவத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், அருமையான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி. குக்கரில் ஸ்டீம் இறங்கி எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பாருங்கள், உதிரி உதிரியாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரே சாதமாக நம்ம ஈஸியாக செய்யலாம். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற டைமில் இப்போ மாங்காயெல்லாம் கூட சீசனாக இருக்குது, அதை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரைஸ் ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதமும் இன்ஸ்டன்ட் ஊறுகாயும் ரெடி பண்ணிட்டோம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு காலையில் நேரத்தில் அவசரமாக நம்ம செய்யணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இது போல் ஒரு லஞ்ச் பாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பினோம்னா அவங்களும் நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும்.